வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள். தலைவரை பத்தி தான் வீடியோ. தலைவரை எதிர்த்து களத்துல நின்று தவிடுபொடியாகி இருக்கிற இடம் தெரியாம தெரிஞ்சு போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1-2 சொல்லலாம். ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா ரஜினிகாந்த் பீட் பண்ண வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 80 காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா வரிசையா கிட்டத்தட்ட ஒரு 2010, 11, 12, 15, 20, 23, 24 வரைக்குமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. 24ல விஜய் வரைக்குமே ரஜினியை பீட் பண்ண போறாரு, ரஜினி பீட் பண்ண போறாருன்னு பீட் பண்ண போறாருன்னு அவங்க சொன்னவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தடமே இல்லைங்க. அந்த இடத்துல அவங்க சினிமாலேயே இல்லை. சினிமால இருந்தாலும் ஒரு துணை நடிகராவோ இல்லைன்னா ஒரு கேரக்டர் ரோலாவோ இல்லைன்னா போய் மியூசிக் டைரக்டர் ஆனவங்களோ இல்லைன்னா வேற லாங்குவேஜில் நடிக்க போனவங்களோ இல்லைன்னா சினிமா விட்டு ஒதுங்கினவங்களோ இல்லைன்னா சினிமாலேயே சான்ஸே கிடைக்காம ஒதுங்கினவங்க இந்த மாதிரி தான் இருக்காங்க. ரஜினியை எதிர்த்தவங்க எல்லாருமே சினிமால ஒரு படம் ஹிட் ஆயிட்டா சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியா வந்துட்டாரு அப்படின்னு சொன்னவங்க யாருமே இன்னைக்கு சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியா இல்லைங்க. ஆனா 50 வருஷமா கொடி கட்டி பறகுறாரு ஒரு மனுஷன். நினைச்சு பாருங்க, தமிழ் சினிமால 50 வருஷம் கொடி கட்டி ஒத்த கொடி மட்டும் தான் பறக்குது. ரஜினிகாந்த் கொடி மட்டும் தான் பறக்குது. தலைவர் தான் நிரந்தரம். தலைவர் நிரந்தரமா இருக்கிறதுனால தான் அவர் தலைவர். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வருவாங்க, ஒரு படம் இட்டு கொடுப்பாங்க, உடனே போயிடுவாங்க. அடுத்த படம் அவங்களால இட்டு கொடுக்க முடியாது. ஆனா தொடர்ந்து 50 வருஷமா தன்னுடைய அந்தஸ்தையும் தன்னுடைய சூப்பர் ஸ்டாருங்கிற பதவியும் தொடர்ந்து ஒவ்வொரு படம் மூலியமாக தன்னுடைய வெற்றியை தன்னே அவருடைய வெற்றியை அவரே பீட் பண்ணி அடுத்தடுத்த கட்டங்கள்ல நகர்த்திக்கிட்டு போய் தான் இன்னைக்கு வரைக்கும் களத்துல இருக்கேன் அப்படிங்கிறத அவருடைய வயது 74 வரப்போகுது. 12ஆம் தேதி அவருடைய வயது 74 வயதுல இன்னைக்கும் தமிழ் சினிமாவுக்கு சேலஞ்சா சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. என்னுடைய கலெக்ஷனை யார் பீட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 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 சினிமா ரசிகனை நீங்க பார்க்கவே முடியாது. அவர் இந்த போட்டி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உண்மையில இல்லைன்னா சொல்ல முடியாது. ரஜினிகாந்துக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா யாராவது வந்தாங்கன்னா அந்த விஷயத்தை விட்டு கொடுக்காம போராடுற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது தேவை. அவருடைய சினிமால அவருடைய இடத்த அவர் விட்டு கொடுக்காம இருக்கிறது அவருடைய தொழிலுங்க. அதுக்காக அவர் போராடுறாருங்க. வயசு 74 ஆக போகுதுங்க. அவரோட உடல்நிலை சரியில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து போயிட்டு வந்தோன்னா 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூலிப்படம் ஷூட்டிங்க்கு போயிட்டாருங்க. இப்பவும் கூலிப்படம் ஷூட்டிங்ல இருக்காரு. இப்போ ஜெயிலர் 2 ப்ரோமோக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்து 73 அலௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. 74 அலௌன்ஸ்மெண்ட்டும் வரப்போகுது. 75க்கான அலௌன்ஸ்மெண்ட்டும் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. 73 பாத்தீங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் இல்ல மணிரத்னம் சார், 74 மாரி செல்வராஜ், 75 பாத்தீங்கன்னா சங்கர். 175 வரைக்கும் தாங்க இப்போதைக்கு லிஸ்ட். அதுக்கப்புறம் 175 அப்புறம் தலைவர் என்ன பண்ண போறாரு, எப்ப அதுக்கப்புறம் அலௌன்ஸ்மெண்ட்லாம் வருமாங்கிறது அந்த 175 1 by 1 முடியும் போது தான் தெரிய வரும். இப்போ வரைக்கும் கரண்ட்ல இருக்கிறது 175 படத்துக்கான அப்டேட் எல்லாமே பக்காவா ரெடியா இருக்கு. அவர் பாட்டுக்கு அவர் லைன்ல போயிட்டே இருக்காரு. அவருடைய வேலை என்ன, எனக்கு எனர்ஜி இருக்கு, என்னால முடியும்னு நினைக்கும் போது நான் போய் நடிச்சுக்கிறேன். எனக்கு அது நடிச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு மக்களை என்னுடைய ரசிகர்களை ஹாப்பியா வச்சுக்கணும். அதுக்கு கடவுள் எனக்கு துணையா இருக்காரு. என்னுடைய உடல்நிலையும் எனக்கு ஆரோக்கியமா இருக்குது. அதை நான் நடிச்சு என்னுடைய ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல அவர் தொடர்ந்து வேகமா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வயசுல இவ்வளவு வேகமா யாராவது அப்டேட் கொடுப்பாங்களா, கொடுத்துருக்காங்களா? 74 வயசுல எவனா ஃபீல்ட்ல இருப்பானாங்க? யோசிங்க. இந்திய சினிமாலேயே யாருமே இல்லைங்க. உலக சினிமாலேயே யாருமே இல்லைங்க. சூப்பர் ஸ்டாரா 74 வயசுல இன்னைக்கு வரைக்கும் யாருமே இல்லைங்க. ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். ரஜினிகாந்த் எதிர்த்தவங்க யாருமே இங்க இல்ல. ரஜினிகாந்த் மட்டும்தான் இருக்காரு. அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார். என்னைக்குமே அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல இதுதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்பதான் நம்ம சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். மற்றும் சூப்பரான வீடியோவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.